வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சம்மந்தமான தகவல் தான். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போதுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எஸ்எஸ்சிலேருந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். டிஎன்பிஎஸ்சி மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்ன மந்தில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றத எல்லாமே ஆனுவல் பிளானராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானர் வந்து பார்க்காத நபர்கள் ஒரு முறை பார்த்துக்கிங்க. ஏன்னா மத்திய அரசு வேலைகள் நீங்கள் எதுக்காவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இது வந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றது கம்பல்சரி யூஸ் ஆகும். அது எஸ்எஸ்சியில் வந்து மெயினான ஒரு இதுனே சொல்லலாம். ஸோ வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 இந்த வருடத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வகையான போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 20 வகையான போஸ்டிங்க்கும் வந்து பிளானர் போட்டு கொடுத்துருக்காங்க. 2026 ஏப்ரல், மே, மார்ச் இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானரில் போட்டு கொடுத்துருக்காங்க. சேம் டிஎன்பிசி அந்த மெத்தடு தான் இதுவும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு, அதாவது எஸ்எஸ்சி மத்திய அரசு வேலைகள் எதுக்காவது வேறு எதுக்காவது எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளானர் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுங்க. அது அஃபிஷியல் வெப்பேஜில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டு அடிச்சிங்கனாலே வரும். ஸோ அதோட ஆனுவல் பிளானர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் அப்படின்றத டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.